இந்த முருகனை பார்க்கணும் அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். முருகன் நினைத்தா மட்டும்தான் நம்ம இந்த கோவிலுக்கு கால் எடுத்து வைக்க முடியும். அப்படிங்கிற ஒரு கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா பொன்னேரி அருகே இருக்கக்கூடிய ஆண்டார்குப்பம் முருகன் கோவில் தான். ஒரு முறை முருகப்பெருமான் வந்து பிரம்மா தவறு பண்ணதுனால பிரம்மாவின் தலையிலேயே குட்டினார். அப்படிப்பட்ட சக்தி படைத்த முருகப்பெருமான் இங்கே எப்படி இருப்பார் அப்படின்னா இடுப்பில் 2 கையை வச்சுக்கிட்டு சும்மா அதிகார தோரணையில் நிற்கிற மாதிரியான ஒரு ரூபத்தில் இருப்பார். இந்த முருகனை வந்து பார்த்த பக்தர்கள் எல்லாம் மெய் சுலுர்த்து போய் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, பொதுவாகவே முருகன் வந்து ஒரே மாதிரியாக இருப்பார் பார்க்குறதுக்கு, சிரித்த கோலத்தில், நின்ற கோலத்தில், மயில் மேலே அமர்ந்த கோலத்தில்னு. ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் முருகன் காலம்பரை பார்க்குறப்ப குழந்தை ரூபத்தில் இருப்பார், மத்தியானம் பார்க்குறப்ப இளைஞர் ரூபத்தில் இருப்பார், இரவு பார்க்குறப்ப முதியோர் ரூபத்தில் இருப்பார். இப்படியாக 3 ரூபத்தில் ஒரே இடத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அந்த முருகன் தான் நம்ம ஆண்டார்குப்பம் முருகன். சென்னை பொன்னேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் தான் இது. இந்த முருகன் நினைத்தால் மட்டும்தான் நம்ம இந்த கோவிலுக்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியும். நம்ம பக்கத்திலே இருப்போம், சென்னையில் இருப்போம், ஏன் அந்த ஆண்டார்குப்பம் பக்கத்தில் இருக்க பொன்னேரியிலே இருப்போம். ஆனாலும் அந்த முருகன் நினைத்தால் மட்டும்தான் காலடி அங்கே வைக்க முடியும். ஸோ நீங்களும் முருகனை நினச்சி விரதம் இருந்து முயற்சி பண்ணுங்கள். நிச்சயம் அந்த ஆண்டார்குப்பம் முருகன்டேந்து உங்களுக்கு அழைப்பு வரும். நன்றி.